அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆனாங்க. ஒரு ஃப்ளாட்டான ஓப்பன் அப்படின்னே சொல்லலாம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இது இரண்டையுமே பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் இன்றைக்கி மார்னிங்கில் கொடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய கேப் அப் கேப் டவுன் இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரொம்ப நேரமாக மார்க்கெட் ஸ்ட்ரகிளான இடம் அப்படின்னா இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. 24,701 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் இந்த ஹை நமக்கு கட் ஆனதுலேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஈவன் நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைமிங் கேண்டில் இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்திருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில். இதனுடைய ஹையும் நமக்கு கட்டாயிருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டிலுடைய ஹையுமே நமக்கு கட்டாயிருந்தாங்க. ஈவன் இந்த இடங்களில் நம்ம பேஸ்ட் ஆன் டைமிங் கேண்டில் படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுடைய ட்ரேட் நல்லாவே கொடுத்துருந்துருப்பாங்க பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில். அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் அதுதான் லோ. அதுக்கப்புறமாகவும் எந்த ஒரு லோவுமே மார்க்கெட்டில் இன்றைக்கி கொடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில், செகண்ட் டைமிங் கேண்டில், தேர்ட் டைமிங் கேண்டில் அந்த மொமெண்டம் கொடுத்ததுக்கு அப்புறமாக டைமிங் கேண்டில் வந்திருந்தாலும் பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில் நமக்கு ஹை கட் ஆகிட்டு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. டூல் இன்றைக்கி எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ஒரு சின்னதான ஸ்டாப் லாஸில் அந்த பெரிய ஒரு மொமெண்டம் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. அண்ட் நேத்தியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே நம்மளுடைய கமாடிட்டியில் இருக்கிற க்ரூட் ஆயில் ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அண்ட் நேச்சுரல் கேஸ் கூட நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. எதனால நம்ம அந்த கமாடிட்டி அண்ட் SGX எல்லாமே நம்ம வாஷ் பண்ணுறோம் அப்படின்னாலும் இதனுடைய தாக்கம் நம்மளுடைய மார்க்கெட்டில் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நம்ம குளோபல் மார்க்கெட்டை SGX நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ரீசன் அதுதான். அண்ட் கோல்ட் அண்ட் சில்வர் கமாடிட்டியில் இருக்கிற நம்மளுடைய க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இதெல்லாமே ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்மளுடைய மார்க்கெட்டின் படி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே ஒரு 50% மொமெண்டமாக இருந்தாலும் பேஸ்ட் ஆன் த க்ரூட் ஆயில் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் அதன்படி இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்டம். அது மட்டும் இல்லாமல் மார்னிங்கே நம்ம இன்றைக்கி வால்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைக்கி RBI மானிட்டரி பாலிசியும் இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து ஓப்பனாக இருந்தாங்க. நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே ரொம்ப ஒரு பெரிய கேப் அப்பும் இல்லை, ஒரு கேப் டவுன் இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் நமக்கு கொடுத்துருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ் இந்த 55,795 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு மறுபடியும் எக்ஸாக்டாக நமக்கு எத்தனை கேண்டில்ஸ் இந்த 55,557 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிடே நம்ம வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான். மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்கள் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இல்லை இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நாளையுடைய ட்ரேடுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிறத மட்டுமே நம்ம ஷேர் பண்ணிட்டு. அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண லெவல்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே பார்க்கும்பொழுது இன்னுமே அது உங்களுக்கு எளிமையாக புரிய வரும். அண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னாலும் இதுதான் டைமிங் கேண்டில். இதனுடைய லோ கட் ஆகிட்டு எக்ஸாக்டாக இந்த இடங்கள் நமக்கு ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க. ஈவன் லோ கட் ஆகும் பொழுது பேஸ்ட் ஆன் டைமிங் கேண்டில் படி நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுதான். இந்த இடங்கள் நம்ம எக்ஸீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நமக்கு இதில் இருந்து நமக்கு ஹை கட் ஆகும் பொழுது கண்டிப்பாக பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ் நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் என்டையர் மூமெண்ட்டுமே நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஈவன் எந்த ஒரு இடங்கள்லையுமே நம்ம எக்ஸீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கவே இல்லை ஒரு 12 o'clock வரைக்குமே. அதுக்கப்புறமா
கொஞ்சமாகவே நமக்கு ஒரு சைட்வே கொடுத்துருந்தாங்களே தவிர்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதுமே ஒரு ட்ரெண்டிங் மூவ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான் இதனுடைய லோ வந்து என்டையர் மார்க்கெட்டுமே நமக்கு க்ளோஸ் ஆகவே இல்லை. தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதனுடைய லோமே நமக்கு என்டையர் மார்க்கெட் வரைக்குமே க்ளோஸ் ஆகவே இல்லை. ஈவன் செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் அதுக்கப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட அந்த லோ கட் ஆகாமல் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்லேயே வந்து க்ளோஸாக இருந்தாங்க. இன்றைக்கி நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நிஃப்டிலையும் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். ஈவன் இது மாதிரியான மார்க்கெட்டில் கூட ஈவன் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நம்ம டூல் வந்து நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதையும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் எல்லாமே மோர் தென் 5% நம்ம 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே மோர் தென் 5% கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஈவன் இது மாதிரியான ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் செகண்டில் நீங்கள் மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது இன்னுமே உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நீங்கள் அதிகப்படுத்த முடியும். HFCL இதெல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஒரு ஒன் சைட் ரேலி. IIFLும் நல்ல ஒரு ஒன் சைட் ரேலி வந்து கொடுத்துருந்தாங்க. M&M அண்ட் அதிகப்படியாக ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி கொடுத்தது அப்படிங்கிறது IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் மோர் தென் 7% வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் 1 டே பிஃபோராகவே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற சொன்ன ஸ்டாக்ஸ் வந்து மோர் தென் 7% இன்ட்ராடேயில் கொடுத்துருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும் என்ன இண்டெக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் என்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும் எந்த டைமில் மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படிங்கிறதையும் ப்ரியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 9:30 இன்றைக்கி வால்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த RBI மானிட்டரி பாலிசி வந்து இருக்காங்க ஒரு 10 o'clock அப்படிங்கிறத கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் 24,700 வந்து அந்த புட் ஆப்ஷன் அரௌண்ட் 144 எடுத்த புட் ஆப்ஷன் வந்து மோர் தென் 196 வரைக்குமே நமக்கு போயிருந்தாங்க. மோர் தென் 50 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு ஃபர்ஸ்ட் டவுன் ட்ரெண்ட்லையும் கொடுத்துருந்தாங்க. அகைன் பேஸ்ட் ஆன் த டூலினுடைய 1 மினிட் புல் பேக் படி நமக்கு கால் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன ஸ்டாக் ஆப்ஷன் எடுக்கிறோம் அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எந்த டைமில் மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படின்னும் அந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லையும் சரி நம்மளுடைய யூடியூப் சேனல் நம்ம போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். மற்றும் நம்ம சேனலில் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இது நிஃப்டியினுடைய 1 மினிட் சார்ட்டு. நிஃப்டியினுடைய 1 மினிட் சார்ட் அரௌண்ட் ஒரு 10-15K நமக்கு எந்த இடங்கள் வந்து ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் வந்து ஒரு கேண்டில் வந்து நமக்கு ஹை கட் ஆகும் பொழுது பேஸ்ட் ஆன் த சிக்னல் வந்து நமக்கு நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சேம் டைம் நமக்கு அட் தி மணி ப்ரைஸ்லையுமே நமக்கு புல் பேக் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு பாயிண்ட் வந்து இதிலும் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 12th மே அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு டேட் அப்படின்னும் இந்த 12th மே வந்து நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளும் இந்த 12th மேயுடைய ஹை அண்ட் லோ கம்மிங் டேஸில் வந்து ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 12th மேக்கு மேலே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆனதுலேருந்தே மார்க்கெட் வந்து புல் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. ஈவன் இப்போ ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருக்காங்களே தவிர்த்து மார்க்கெட் டவுன் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் ஆஸ் ஆஃப் நவ் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எத்தனை கேண்டில் வந்து இந்த லெவல்ஸ்லேயே வந்து இந்த 24,527 24,563 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு எக்ஸாக்டாக எந்த ஒரு ஸ்ட்ரகுளுமே இல்லாமல் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க. இதுவும் நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில். மார்க்கெட் வந்து லாங் ரனில் இருக்காங்களா ஷார்ட்லாம் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். பொசிஷனலாக மார்க்கெட் வந்து நல்ல லாங் ரனில் தான் இருக்காங்களே தவிர்த்து ஷார்ட்டில் கிடையாது. ஆஸ் ஆஃப் நோ ஒரு கன்சல்டேஷனில் இருக்கலாமே தவிர்த்து ஷார்ட் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை ஆஸ் ஆஃப் நவ். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங்கா ஷார்ட்டா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். பேஸ்ட் ஆன் நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி அந்தந்த இடங்கள் வரும்பொழுது மட்டுமே நாம் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். அண்ட் மண்டேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா
அகைன் வந்து சிங்கப்பூர் இண்டெக்ஸ் குளோபல் மார்க்கெட்டில் இருக்கிற சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் வந்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் செக்டார் லிஸ்ட்டில் வந்து ஐடி செக்டார் வந்து நமக்கு மண்டேயில் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே சேர்ந்து வரும் பொழுது அகைன் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். வித்தின் 2 டேஸில் மண்டே ஆர் டியூஸ்டேயில் வந்து அகைன் வந்து நம்ம எதிர்பார்க்கறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 750 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். பேஸ்ட் ஆன் குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கும் பொழுது அதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லையும் நடக்கலாம். பேஸ்ட் ஆன் ஐடி செக்டார் வந்து வாட்ச் லிஸ்ட்லேயும் வராங்க. இந்த ரெண்டும் வரும் பொழுது இந்த 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மூமெண்ட்டமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய வியூ படி நாம் எதிர்பார்க்குறது 50% இருந்தாலும் SGX அண்ட் ஐடி செக்டாரினுடைய இம்பேக்ட் கண்டிப்பாக நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி, அந்த ஸ்ட்ராட்டஜி படி பி வித் த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரியான செட்டப்பில் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த மொமெண்டம் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 23rd ஏப்ரலில் இருந்தே, அதாவது ஏப்ரல் மந்த் 21st and 23rd இருந்தே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாங் அப்படிங்கிறது இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அண்ட் ஆல் டைம் ஹை செட்டப்புக்கு மேலே போனால் மட்டுமே லாங் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 21st ஏப்ரல் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக இன்டிமேட் பண்ணிட்டு இருந்தோம். அது மாதிரி நல்ல ஒரு சைட்வே போயிருந்தாலும் இன்னையுடைய கேண்டில் மட்டுமே இந்த 23rd ஏப்ரலுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறது நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன். எப்போ வந்து இந்த 29th மேக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருந்தாங்களோ அப்போவே நமக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அகெயின் நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 56,098 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் கம்மிங் டேஸில். ஒன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸை உடைத்தால் மட்டுமே ஃபர்தராக நமக்கு லாங் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதன்படி இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் ஆஃப் நோ இதுக்கப்புறமாக எனி ஃபால் வந்து நம்ம லாங் வந்து ட்ரை பண்ணலாம். பேஸ்ட் ஆன் பேங்க் நிஃப்டி படி பேங்க் நிஃப்டி இப்போ ஸ்ட்ராங்கான க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது நிஃப்டி வந்து பெட்டராக இருக்காங்க, பேங்க் நிஃப்டி வந்து அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை அப்படின்னு சொல்லுது. பட் ஆஸ் ஆஃப் நவ் பேங்க் நிஃப்டியுமே நல்ல பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுமான செட்டப்பில் வந்து வந்திருக்காங்க அண்ட் லாங்கில் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இதில் இருந்து மறுபடியும் நமக்கு வந்து இந்த இடங்கள்லாம் டச் ஆகிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும் மறுபடியும் நம்ம லாங் போகிறதுக்கு. எனி ஃபால் வந்து இனி லாங் வந்து ட்ரை பண்ணலாம் ஃபார் பொசிஷனலாக. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அகைன் அண்ட் அகைன் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் படி நமக்கு அந்தந்த இடங்கள் வரும்பொழுது மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால கேப்சர் பண்ண முடியும். அண்ட் நிஃப்டியில் சொன்னபடியே நமக்கு குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கும் பொழுது SGX வந்து நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இதனுடைய இம்பேக்ட் வந்து நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஐடி செக்டாருமே நமக்கு வாட்ச் லிஸ்ட்டில் வந்து மண்டே வந்திருக்கும் பொழுது வித்தின் 2 டேஸில் இந்த வேலிடிட்டி அப்படிங்கிறது மண்டே ஆர் டியூஸ்டே வரைக்குமே இருக்கும். மண்டே நமக்கு மொமெண்டம் கொடுக்கல அப்படின்னா டியூஸ்டே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மண்டே மொமெண்டம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஓகே பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் மோர் தேன் 200 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 750 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் படி மண்டே பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி இது இரண்டுமே கேப் அப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய மண்டே இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்ச் வந்து சாட்டர்டே ஆர் சண்டேல வந்து நம்ம அந்த ரேஞ்ச் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். அந்தந்த ரேஞ்சையும் நீங்கள் பார்த்துட்டு இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஹை போகலாம் எந்த அளவுக்கு லோ போகலாம் அப்படிங்கிறதுக்கான ரேஞ்ச் அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது நிஃப்டியினுடைய மண்டே அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய மண்டே ட்ரேடுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க.
இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் மண்டே. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ராடேயில் உங்களால் அதிகப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட், 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. மண்டே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார் பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி, எஃப்எம்சிஜி, ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்து வந்திருக்காங்க. எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான். நீங்கள் பாஸ்ட் வீடியோ வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் சரி, ஐடி செக்டார் எப்போல்லாம் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்து வராங்களோ கண்டிப்பாக இதனுடைய தாக்கம் நம்மளுடைய இண்டெக்ஸ்லையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது வித்தின் 2 டேஸில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வித்தின் 2 டேஸ் அப்படிங்கிறது மண்டே, டியூஸ்டேயில் இதனுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கலாம். மேபி ஒரு ஒன் சைடு மொமெண்டமாக இருக்கலாம், இல்லை அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கலாம். பட் மொமெண்டம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கிறது இது ஐடி செக்டார்ஸ் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வரும்போது நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய இண்டெக்ஸையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு டேட். 5 மினிட்ஸ் படி மண்டே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா இதுதான் டைமிங் கேண்டில். உதாரணமாக 10:45 பேங்க் நிஃப்டி டைமிங் கேண்டில் அப்படின்னா ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 10:45 to 10:50 இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஒரு டைமிங் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 80 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் அதை அவாய்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த T = N செட்டப் வந்து எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான். T அப்படின்னா டைம். நம்ம இந்த டைமிங் கேண்டில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம். 5 மினிட்ஸ் டைமிங் கேண்டில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் டைம். நம்பர்ஸ் அப்படிங்கிறது 3 லெவல் வந்து அப் சைட்லையும் 3 லெவல் வந்து டவுன் சைட்லையும் எவ்ரி டே வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதனுடைய நம்பர்ஸ், இந்த டைமும் நம்பரும் சேர்ந்து உதாரணமாக இதான் நம்பர்ஸ் அப்படின்னா இதற்கு மேலேயே டைமிங் கேண்டில் வராங்க அப்படின்னா இதுதான் அந்த T = N செட்டப். இது மாதிரி வர செட்டப்பில் மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு ஏரியா இது. எதனால வந்து இது மஸ்ட் ட்ரேடபிள் அப்படின்னா டைம் மட்டும் வந்தாலே அது மொமெண்டம் வந்து பெரியதாக இருக்கும். நம்பர்ஸ் வரும்பொழுது மொமெண்டம் இருக்கும். இது இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மொமெண்டம் கொடுக்கறதான ஒரு பிளேஸாக இருக்கும். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டுமே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால கேப்சர் பண்ண முடியும். சைட்வேயாக இருக்கும் பொழுது நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2 பக்கமே நமக்கு ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ இந்த T = N செட்டப் எப்பெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுடைய வீடியோலையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இல்லை நம்மளுடைய டெலிகிராம்லையும் பாருங்கள். அதுக்கப்புறமாக அந்த மொமெண்டம்ங்கிறது எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கமிங் டேஸில் இந்த T = N செட்டப் வரும்பொழுதும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜை அதிகப்படுத்த முடியும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.